சமீபத்தில் நடந்த நடிகர் சங்கத்துடைய பொதுக்குழு, அந்த பொதுக்குழுவில் மீடியாக்கள் ஒட்டுமொத்தமாக நிறைய பேர்கிட்ட கேட்ட கேள்வி என்னென்னா, இந்த ஏமா கமிஷன் சம்மந்தமாக தான் வந்து யார் யாரெல்லாம் ஓடி அப்படி அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு மறைஞ்சு இருந்து ஓட ஆரம்பித்தாங்களோ, அவங்க முன்னாடிலாம் மைக்கு நீட்டி கேட்க ஆரம்பித்தாங்க. அவங்களாம் பதில் சொன்னாங்க, சொல்லாதவங்களாம் ரைட் ஓகே. ஆனால் மன்சூர் அலிகான் சொன்ன ஒரு பதில் வந்து அது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவர் என்ன சொன்னார்னா, ஒரு வீட்டில் திருடு போது, திருடு போன உடனே போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, எப்போங்க திருடு போச்சு அப்படின்னு அவங்க கேட்டாங்கன்னா வந்து ஒரு 28 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னா, அங்கே இருக்கிற போலீஸ்கார் பலால்னு கன்னத்தில் அறைவார். ஆனால் இப்படி தான் இருக்குது. அந்த நேரத்தில் வந்து நடந்ததெல்லாம் அப்போ விட்டுட்டு, இப்போ வந்து வரிசையாக ஒவ்வொருத்தராக பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக சினிமாவை அழிக்கிறதுக்கான வேலை அப்படின்னு மன்சூர் அலிகான் மட்டும் பேசலை, நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க வந்து. என்னங்க வந்து எப்போ நடந்ததெல்லாம் இப்போ வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, இப்போ வந்து சொல்கிறீங்க, பப்ளிசிட்டிக்காக பண்ணுறீங்களா, இல்லை அந்த நேரம்லாம் மௌனமாக இருந்தீங்களா, அந்த நேரம் நீங்கள் உடன்பட்டீங்களா அப்படின்னு ஆளாளுக்கு ஒரு பேச்சாக இருக்குது. இந்த ஏமா கமிஷனுடைய அறிக்கையை முழுமையாக வெளியிடவில்லை. அதிலிருந்து வெளியான சில பக்கங்கள், கசிந்த சில பக்கங்கள்னால இவ்வளோ பெரிய சர்ச்சைனா, அந்த மொத்தமாக 233 பக்கமாக 240 பக்கமாக இருக்குதுன்றாங்க. அதை ஒட்டு மொத்தமாக வெளியிட்டால் என்ன ஆகும்? மலையாள சினிமா மட்டும் கிடையாதுங்க, தென்னிந்திய சினிமா மட்டும் கிடையாது, இந்திய சினிமாவே வந்து ஒரு குலுங்குன்றதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா அத்தனையும் வந்து பாலியல் சம்பந்தமான ஒரு புகாராக தான் அதில் வந்து இருக்குது. வந்து இப்போ இவங்க கேட்குறாங்க இல்லைங்களா, அப்போல்லாம் வாயை மூடிக்கிட்டு இருந்தீங்க, அப்போல்லாம் மௌனமாக இருந்தீங்க, அப்போல்லாம் உடன்பட்டீங்க, அப்போல்லாம் வந்து ஓகேன்னு ஒத்துக்கிட்டீங்க, இப்போ ஏன் வரிசையாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு. அதில் ஒருத்தர் வந்து ஒரு நடிகை ரொம்ப போல்டாகவே சொல்லியிருக்காங்க வந்து என்னென்னா, அவங்க பேர் சௌமியா, உண்மையான பேர் சுஜாதா. இப்போ அமெரிக்காவில் சைக்கார்டிஸ்டாக இருக்காங்க. ஒரு பிள்ளைகளோட ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, என்னுடைய பெயர் சுஜாதா, நான் சௌமியாவாக திரைத்துறையில் அறிமுகமானேன். நான் நடித்ததே மொத்தம் 4 படம் தான். அதில் 3 மலையாள படம், ஒரு தமிழ் படம். எனக்கு ஒரு 17 வயசில் அந்த நடிப்பு ஆசை வந்துடுச்சு. வந்து நம்ம வீட்லேயே கண்ணாடி முன்னாடி நடிக்கிறது, அப்புறமா வந்து ஸ்கூலில் போயிட்டு இந்த ட்ராமாக்களில் நானே பேர் கொடுத்து நடிக்கிறது. இது வீட்டில் நான் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி, வீட்டில் அதை பெருசாக விரும்பலை. அவங்க வேணாம், நமக்கு நடிப்புக்கு சினிமாவுக்கு நமக்கு ஒத்து வராது அப்படின்னும் பொழுது என்னுடைய நடிப்பு ஆசையை ஒன்றும் பண்ணவே முடியல. அவங்கள ரைட் அப்படின்னு விட்டுட்டாங்க. ஒரு சமயத்தில் ஸ்கூலில் நடந்த ஒரு கல்ச்சுரல் ப்ரோக்ராமுக்கு ஒரு நடிகை தலைமை தாங்கினாங்க. அந்த நடிகையுடைய கணவர் வந்து ஒரு இயக்குனர். அவங்க வந்து என்னை அப்ரோச் பண்ணி, நீ சூப்பராக இருக்கிற, எங்கள் வீட்டுக்காரருடைய டைரக்ஷனில் நீ நடிக்கிறியா அப்படின்னாங்க. அந்த நேரத்தில் எனக்கு வந்து பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருந்தது மனசுக்குள்ளே. ஏன்னா அப்படியாப்பட்ட ஒரு வாய்ப்பு பல திரை ஆளுமைகளை வந்து அப்படி திரையில் பார்த்துருந்த சமயத்தில் நமக்கு இந்த வயசில் வந்து அந்த நடிகையை கூப்பிட்டு நடிக்கிறியான்னு கேட்குறாங்கன்னு ரைட்டுன்ட்டேன். மெட்ராஸுக்கு வந்தாச்சு. முதல் தமிழ் படம் அதுதான். அந்த படத்தில் வந்து அந்த டைரக்டர் முதல்லலாம் கொஞ்சம் உருன்னு பயங்கரமாக உருமிக்கிட்டு இருந்தார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க என்ன பண்ணாங்க, அந்த கணவனும் மனைவியும், அந்த நடிகையும் அந்த இயக்குனரும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக என் மனசை அப்படியே மாற்றி அவங்க குடும்பத்தில் ஒரு நபராக என்னை வந்து கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. நீ வந்து எங்கள் வீட்டு பொண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கொண்டு வந்தோடனே, அந்த அறியாத வயசு 2 கட்டம் வயசுன்னுவாங்களே, அந்த சமயத்தில் எனக்கு ஒன்றும் தெரியல. ஒரு நாள் இரவு அந்த இயக்குனர், என்னுடைய தந்தையுடைய வயது இருக்கக்கூடிய அந்த இயக்குனர் என்னை வந்து பாலியல் ரீதியாக சீண்டல் செய்தார், வன்கொடுமை செய்தார். எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அது தொடர்ந்தது, வேறு வழி இல்லை. அது தொடர்ந்துக்கிட்டே இருந்தது. அது சொல்லவும் முடியல. அந்த வயசில் ஒன்றும் புரியல. எனக்கு இரவு வரும்போதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பகலில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவ்வளோ லைட்டு, அவ்வளோ அந்த ஷூட்டிங்கு, விசில் சத்தம், பத்திரிகையில் வந்து பேட்டி எடுக்கிறது, மேகசினில் அட்டப்படமாக வர்றது. ஆனால் அந்த இரவு ஒவ்வொரு நாளும் பயப்படுவேன் நான். இப்படியா ஒரு வழியாக அந்த படத்தை கடந்துட்டு ஒரு 3 மலையாள படங்கள் நடித்தேன். அந்த மன பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு உருவான உடனே அதுலேருந்து விலகி நான் சினிமாவை விட்டு விலகணுன்னு முடிவு பண்ணி, நான் ஒருத்தர் திருமணம் பண்ணி அமெரிக்காவிலேருந்து செட்டில் ஆகி சைக்கார்டிஸ்ட்டுக்கு படித்தேன். நான் படித்த பொழுது தான் நான் எந்த அளவுக்கு கடுமையான மன அழுத்தத்தில் இருந்தேன்னு தெரிஞ்சுது. அந்த பாதிப்பிலிருந்து நான் மீண்டு வருவதற்கு கிட்டத்தட்ட 10 வருடம் ஆச்சு. யாருக்கிட்டுமே சொல்லலை. என்னுடைய கணவருக்கும் தெரியாது, என்னுடைய பிள்ளைகளுக்கும் தெரியாது. ஆனால் இந்த ஏமா கமிஷன் வந்த பிறகு ஆஹா ரைட்டு, மலையாளத்தில் பெண் சிங்கங்கள்லாம் கிளம்பிட்டாங்க, நாம் இனிமேல் மௌனமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் ஏமா கமிஷனில் என்னுடைய அந்த அனுபவத்தை, எனக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவத்தை, மிக துயரமான அனுபவத்தை நான் வந்து நீதிபதி ஹேமா அவர்களிடம் பதிவு பண்ணியிருக்கிறேன், ஆடியோ பதிவு பண்ணியிருக்கிறேன். இதில் என்ன தப்பு, எனக்கு வந்து இப்போது அந்த மன பாதிப்புலேருந்து வந்திருக்கிறேன் அப்படி. ஓகே, உண்மையிலே ஒரு இதுவான விஷயந்தான். வந்து இது காரணம் கேட்குறாங்க இல்லைங்களா,
அவ்வளோ நாள் என்ன இருந்தீங்க, சும்மா இருந்தீங்களான்னு, பப்ளிசிட்டி பண்ணீங்களா அப்படின்னு. இப்படியே ஒரு பக்கம் வந்து நடிகை கிரண், ஜெமினி படம் அப்புறம் அன்பே சிவத்தெல்லாம் நடிச்சிருக்காங்க பாருங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, என்னை வந்து தொடர்ச்சியாக மீடியாக்களில், அது வந்து சோஷியல் மீடியாக்களில் ஆன்லைனில் நான் வந்து விபச்சாரம் செய்கிறேன், ஆன்லைன் விபச்சாரம் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க, அதை பற்றி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு ரொம்ப மனக்கசப்பாயிடுச்சு. நான் அந்த மாதிரி வேலை பண்ணலைங்க. நான் செய்வது என்னுடைய புகைப்படம், என்னுடைய கவர்ச்சியான வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டால் இவ்வளோ காசு கட்டுங்க, நான் அனுப்புகிறேன், டவுன்லோட் பண்ணிக்கங்க பாருங்கள். அதை வந்து ஆபாசம் கிடையாது. நீங்கள் கிளாமராக என்னை பார்க்கணும் அப்படின்னா, ஒரு கிளாமர் உடையில் நாங்கள் இது பண்ணோன்னா, நான் ரைட் ஓகே, அதை நான் செஞ்சேன். நான் அதற்கு காரணம் என்ன அப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன். நான் ஒரு காலகட்டத்தில் நான் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படின்னு பயங்கர பிஸியாக இருந்தேன். ஒரு கட்டத்தில் வாய்ப்பே இல்லை. நான் என்ன பண்ணுவேன், ஒரு சின்ன சின்ன ரோடு கூட கேட்குறேன், யாருமே எனக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க. கொரோனா டைமு, வீட்டுக்குள்ளே இருக்கிறேன், என் கையில் காசு இல்லை, 10 பைசா இல்லை. எனக்குன்னு ஒரு நண்பர்கள் வட்டாரம் ஒன்று, ஒரு நண்பர்கள் குழு ஒன்று இருக்கும். அந்த நண்பர்கள் குழுவில் நான் உதவி கேட்குறேன், கடனாக கேட்கிறேன். அந்த கடனாக கேட்குறதப்போ எனக்கு வந்து பதில் வருது, நாங்கள் அங்கே கடனாக கொடுக்குறோம், நீ என்ன கொடுப்ப, கடனாக கொடுக்குறோம், நீ என்ன கொடுப்ப, இல்லை இந்த காசை ரிட்டர்ன் கொடுக்குறேன் அப்படின்னா, இல்லை வேறு ஒன்று கொடு அப்படின்பொழுது தான் நீங்கள் வந்து யாரும் உண்மையானவர்கள் கிடையாது. அதில் என்னென்னா, நான் ரொம்ப ரொம்ப நேர்மையாக, ரொம்ப வந்து மதிக்கக்கூடிய ஒரு சில பேர்லாம் கூட இந்த மாதிரியான இது கேட்டது. நான் எல்லாருக்கூடையும் வந்து என்னுடைய படுக்கையை பகிர்ந்துக்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. அதுக்கு என் மனசு ஒத்துக்கணும் இல்லையா, காசுக்காக அப்படின்ற ஒரு விஷயந்தான். எனக்கு அந்த கோபம் தான் எனக்கு என்ன ஆகிடுச்சுன்னா, சரி எனக்கு வந்து ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க சோஷியல் மீடியாவில், நீங்கள் வந்து இந்த ட்ரெஸ் போடுங்க, நீங்கள் இந்த வீடியோ அனுப்புங்கன்னு பொழுது, அது ஏன் நான் சும்மா அனுப்புவானே, நீங்கள் காசு கொடுங்க, நான் அனுப்புகிறேன். நான் மற்றபடி நான் வந்து ஆன்லைனில் விபச்சாரம் செய்யவில்லை, இதுதான் உண்மை. இந்த அழுத்தத்தில் தான் நான் இருந்தேன். நான் அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இப்போ இருக்கிற நடிகைகளுக்கோ திரைக்கலைஞர்களுக்கோ, எப்போ நீங்கள் லைம் லைட்டில் இருக்கும் பொழுது நீங்கள் சம்பாதிக்கிறீங்களா, அந்த காசை வந்து சேமித்து வச்சுக்கோங்க. ஏதாவது ஒன்றுத்தில் காசாவோ, நிலப்புலமாவோ, வீடாவோ ஏதோ ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு எதிர்காலத்தில் உபயோகப்படும். இந்த சினிமா ஃபேம்லாம் வந்து கொஞ்ச நாள் காணாமல் போயிடும். ஒரு நியாயமான ஒரு விஷயம்தான் வந்து. சரி, இப்போ தொடர்ச்சியாக அந்த பாலியல் ரீதியான ஒரு விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது, ஒரு மலையாள இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு பெண் அசோசியேட் வந்து நடிகர் லால் மீது ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. இதே எம கமிஷன் அவங்க என்ன புகார் கொடுத்துருக்காங்கன்னா, எல்லாரும் வந்து பாலியல் ரீதின்னு இதே சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க இல்லைங்களா, மன ரீதியான ஒரு கொடுமை ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதை யாருமே வெளியே சொல்ல மாட்டேன்றீங்களே, பெண்கள்லாம் உங்களுக்கு என்ன கில்லுக்கறியா, இலக்காரமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த பெண் அசோசியேட் லால் நடிகர் உங்களுக்கு தெரியும், கர்ணன் படத்தெல்லாம் நடிச்சிருந்தார். அவர் தான் வந்து சண்டைக்கோழிலாம் வில்லனா பண்ணியிருந்தார். அவர் நடிக்கிற ஒரு படப்பிடிப்புக்கு நான் வந்து அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருந்தேன். என்னை கண்டாலே எரிஞ்செறிஞ்சு விழுவார். ஒரு மாதிரி என்னை டீஸ் பண்ணுற மாதிரியான வார்த்தைகள் பேசிக்கிட்டே இருப்பார். ரொம்ப நான் வந்து ஒரு மதிக்கக்கூடிய ஒரு நடிகர், ஒரு இயக்குனர். அது என்ன காரணம் தெரில. அப்புறம் நான் ஏதாவது ஒரு டைலாக் சொன்னேன்னா அந்த பேப்பரை வாங்கி கசக்கி கீழே போடுவார். எனக்கு என்ன எடுத்து மன ரீதியாக ரொம்ப ஒரு ஏற்கனவே நான் வந்து ரொம்ப அழுத்தத்தில், சில சமயங்களில் இந்த மென்சஸ் டைம்லாம் வந்து ஒர்க் பண்ணவே முடியாது. அப்போ உடல் சார்ந்தும் மனம் சார்ந்தும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் நேரத்தில் இந்த மாதிரியான ஆட்களை மீட் பண்ணுறது மிக கொடூரமான ஒரு விஷயம். இதில் நான் ரொம்ப ஒரு நாள் முழுக்க அழுதது எங்கன்னா, அவர் ஒரு ஷாட் முடிச்சுட்டு நின்றுக்கிட்டு இருந்தவரை போயிட்டு, சார் அந்த சேரில் உட்காருங்க அப்படின்னேன். நான் சேரில் உட்காருங்கன்னு வேறு யாராவது சொன்னாங்கன்னா நான் சேரில் போய் உட்காருவேன். நீ சொன்னால் எனக்கு கக்கூஸில் போய் உட்காரணுன்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு எல்லாரும் முன்னாடி சொன்னோன்னே எல்லாரும் கபன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி கூனி குறுகி போயிட்டு, நான் போயிட்டு ஒரு அந்த அரங்கத்தில் அந்த செட்டில் ஒரு மூலையில் போய் உட்காந்து ரொம்ப நேரம் அழுதுகிட்டு இருந்தேன். இதுவும் வந்து ஒரு விதத்தில் டார்ச்சர் தான். இந்த மன ரீதியான டார்ச்சரை நான் எங்கே போய் சொல்லுவேன்றாங்க. ஒரு பிரமாதமான ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி பெண்கள் எல்லா துறையிலும் வந்துட்டாங்க. வந்து சினிமாவில் பெண் டெக்னீஷியன்ஸ் ஏன் கம்மியாக இருக்காங்கன்னு கேட்குற கேள்வி, உடலை தாண்டி அவளுக்கு மன ரீதியான ஒரு அழுத்தம் வந்து பெண் டெக்னீஷியன்ஸ்கள் இருக்குது. அதை தான் அந்த பெண் அசோசியேட் டைரக்டர் லால் மேலே சொல்லியிருக்காங்க. வந்து இது அப்புறமா லட்சுமி ராமகிருஷ்ணன் அவங்க தொடர்ச்சியாக சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து மலையாள இயக்குநர்கள் எங்கிட்டலாம் கூட வாலாட்டினாங்க, நான்லாம் வந்து ஒட்டை நறுக்கிடுவேன் அப்படின்னு போல்டாலாம் நின்னேன். அது மாதிரி நீங்கள் நின்னீங்கன்னா உங்கள்கிட்ட யார் வாலாட்ட முடியும் அப்படிலாம் இந்த பக்கம் ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்கும்போது, ஹேமா கமிஷனுடைய அந்த அறிக்கை நம்ம திரும்ப சொல்கிறது முழுமையாக வரல. அதனுடைய சில பக்கங்கள் கசிஞ்சிருக்குது. முக்கியமாக மோகன்லால் மாதிரியான பெரிய ஆர்டிஸ்ட்களுடைய, அதுவும் சீனியர், என்னையா வந்து
அப்பா வயசு இருக்கிற நீங்கள்லாம் இந்த மாதிரி சிலுமிஷ் வேலையில் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்களாம் வந்து பேத்தி மாதிரி இருக்கிற பொண்ணுங்கள்லாம் அந்த மாதிரி அநியாயம் பண்ணியிருக்கீங்களா பாவிகளா அப்படின்ற அளவுக்கு ஒவ்வொருத்தரும் எதிர்வினை ஆற்றும் பொழுது, இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு நடிகர் மீது மலையாளத்தில் வளர்ந்துக்கிட்டு கபகபன்னு வளர்ந்துக்கிட்டு வர அந்த நடிகர் நிவின் பாலி மீது ஒரு குற்றச்சாட்டு. ஒரு பெண் வந்து ஒரு கொஞ்ச நேரத்தில் எல்லாமே ஸ்தம்பிச்சு போயிட்டாங்க. என்ன காரணம்னா, தொடர்ச்சியாக வர விமர்சனங்கள் பாருங்க வந்து மோகன்லால் அவரு, இவருன்னு எல்லாரும் வந்து 50 வயசுக்கு கடந்தவங்க மேலே தான் வந்து வந்துகிட்டு இருக்கு. ஆனால் அந்த சின்ன பசங்கள்லாம் கரெக்டாக இருக்காங்க. அது பகத் பசில் ஆகட்டும், துல்கர் ஆகட்டும், மற்றவங்களாகட்டும், எல்லாரும் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க கரெக்டாக இருக்காங்க அந்த சினிமாவில். இந்த கிழவன்கள் தான் இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு ஒரு விஷயம் வரும்பொழுது, நிவின் பாலி மீது ஒரு பெண் என்ன சொல்கிறாங்கன்னா, 2023 டிசம்பர் மாதம் நான் துபாயில் இருக்கிறேன். ஒரு பெண் வந்து என்னை வந்து மீட் பண்ணி, நீ சினிமாவில் நடிக்கிறியான்னு கேட்குறாங்க. நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே அப்படின்னு. ஒரு ஹோட்டலுடைய அறை எண்ணை வந்து எங்கிட்ட கொடுத்துட்டு போகிறாங்க. அந்த ஹோட்டல் அறை எண்ணுக்கு நான் போகிறேன். அந்த ஹோட்டலுக்கு போகிறேன். அந்த அறைக்குள்ளே நுழையிறேன். நுழைஞ்சபோது பிரபல மலையாள நடிகர் நிவின் பாலியும் அவருடைய 4 நண்பர்கள் இருக்காங்க. மொத்தம் 5 பேர். நான் நிவின் பாலியை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. பேசிகிட்டு இருக்கேன், எல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரி கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த கூல்ட்ரிங்க்ஸ் குடித்த பிறகு எனக்கு மயக்கமாகிடுச்சு. மயக்கமான பிறகு இந்த 5 பேரும் வந்து என்னை பாலியல் வன்கொடுமை செய்தார்கள். இதை நான் எங்கே போய் சொல்கிறது? இது நடந்தது டிசம்பர் 15, 16, 17 அப்படின்னு அவங்க ஒரு குண்டை தூக்கி போட்டோடனே இண்டஸ்ட்ரி பரபரனாவது. நிவின் பாலி சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் என்னடா இது அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுது. இந்த நேரத்தில் தான் இது வந்து ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு, இது வந்து வேணும்னே பண்ணுறது, இதை வந்து ஏதோ குற்ற குழப்புறாங்க, இல்லை இது வந்து இந்த இளம் நடிகர்கள் மீது, இல்லை நிவின் பாலி மீது, நிவின் பாலி மாதிரி நெப்போட்டிசம் இல்லாமல் வளர்ந்த இவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னு யார் முதல்ல வாயை திறக்குன்னா வினித் சீனிவாசன். அவர் என்ன சொல்கிறாரு, இந்த லேடி சொன்ன அந்த டிசம்பர் 15, 16 2 டேட்லேயும் என் படத்தில் நிவின் பாலி நடிச்சுக்கிட்டு இருக்கார். திருவனந்தபுரம் மாலில் பர்மிஷன் வாங்கி அதை எடுத்துகிட்டு இருக்கோம். ஒரு கட்டத்தில் மாலில் கூட்டம் வந்தவுடனே ஒரு இன்டோரில் போய் அதை எடுக்கிறோம். வந்து 2 நாள் ஷூட்டிங், 2 நாள் ஷூட்டிங்க்கான கிளாப் போர்டு அடித்த ஃபுட்டேஜ் என்கிட்ட இருக்குது. டேட் போர்டு அடிப்பாங்கள்ல கிளாப் போர்டில், அது இருக்குது. அப்புறமா வந்து நாங்கள் ஸ்டில்ஸ் எடுத்து தான் அந்த கேமராவில் பதிவான டேட் இருக்குது, டைம் இருக்குது, நீங்கள் வேணால் பார்த்துக்குங்க அப்படின்னா. இதே 15, 16 ஓகே. 17ஆம் தேதி பார்வதி கிருஷ்ணா அப்படின்ற ஒரு நடிகை அவங்க என்ன சொல்கிறாங்க, நிவின் பாலி சேட்டனும் நானும் ஒரு படத்துக்கு நடிச்சுக்கிட்டு இருந்தோம். நிவின் பாலி சேட்டன் நானும் ஒரு படத்துக்கு நடிச்சிருந்தோம் 17ஆம் தேதி. அந்த பெண் சொல்கிறாங்கல்ல 15, 16, 17 3 நாள் என்னை அறையில் வைத்திருந்தார்கள் அப்படின்னு துபாயில். அதே திருவனந்தபுரத்தில் தான் எடுத்தாங்க. அந்த காட்சி எடுத்த காட்சி இதுதான் சொல்லி அந்த பார்வதி கிருஷ்ணன் தன்னுடைய இன்ஸ்டா பேஜில் போட்டிருந்தபடி தான் இது என்ன ஆகுது, இப்படி திசை திரும்புது. அப்படியே பார்க்கும்போது அடடா, நீங்கள் பெருசுங்க பூரா வந்து ஒன்று கூட்டிட்டீங்க, இந்த இலசுகளை அதுவும் வந்து சாதாரணமாக இருக்கிறவங்களே, அதுவும் பின்புலம் இல்லாதவர்களை நீங்கள் வறுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்ற ஒரு விஷயம் போய்கிட்டே இருக்குது. ஓகே, இங்கே நம்ம நடிகர் சங்க பொதுக்குழுவில் ஒரு நல்ல விஷயந்தான் வந்து, நீங்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் வந்து மீடியா முன்னாடி பேசாதீங்க, இந்த மாதிரியான குற்றச்சாட்டு, நீங்கள் நடிகர் சங்கத்தில் ஒரு கமிட்டி அமைக்க போகிறோம், அதில் வந்து பேசுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி ஏமா கமிஷனுடைய அந்த முழு அறிக்கை எப்பொழுது வெளிவரும், அப்படி வெளிவந்தால் அந்த 250 பக்கம் வெளிவந்தால் என்ன மாதிரியான சர்ச்சைகள் உண்டாகும், யாரெல்லாம் இன்னும் அதை மாட்டுவார்கள், அது வந்து பக்கத்து வீடான தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா கூட சம்மந்தப்படுமா, இங்கே உள்ளவர்களுக்கு சில பேர்களுக்கு வயிற்றில் 1/2 கிலோ புளியை கரைத்து கொண்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த ஏமா கமிஷன் அறிக்கை வர வரைக்கும் விடமாட்டோம்னு அங்கே மலையாளத்தில் முன்னணி நடிகைகள்லாம் ஒரு சபதமே எடுத்திருக்காங்க. விரைவில் வரும்பொழுது ஒரு பெரிய பூகம்பமே வெடிக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.